三二一。நான் ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன். என்ன சொல்ற? உண்மையா வாங்கிட்டியா? இப்போதைக்கு பெட்ரூம் தான் எனக்கு சொந்தம், மத்தது லோன்ல தான் இருக்கு. வாவ், இங்க வேலை செஞ்சுட்டே உன்னால ஒரு வீடு வாங்கிட முடியுமோன்னு நினைச்சிட்டேன். அந்த வீட்ல படுத்து தூங்கும் போது என்னோட கால் டோர்ல இடிக்கும். ஒருவேளை நீ திடீர்னு என்னோட வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்க, என்னோட கால் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நான் குளிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்க, அப்ப நீ உள்ள வந்து வெயிட் பண்ண. சரி சரி இருக்கட்டும், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு வீடு வாங்கிட்ட, அதுவும் இந்த வயசுலே. உன் வாழ்க்கையில நீ ஜெயிச்சுட்ட. நான் வீடு வாங்க வேண்டியது கட்டாயமான விஷயம். ஒருவேளை என்ன வேலை விட்டு தூக்கிட்டாங்கன்னா வெள்ளை பூவா வாங்கிட்டு என் வீட்டுக்கு வா. ஏன்? நான் என்னோட பணத்துக்கு மேல பூ வைக்கணும்ல. போதும் நிறுத்து. இப்ப நீ வீடு வாங்குறது அவ்வளவு அவசியமா என்ன? நான் ஒன்னும் பணக்கார வீட்டு பையன் கிடையாது, அதனால நான் தான் வாங்கி ஆகணும். கரெக்ட் தானே? வீடு இருந்தாதான் நம்ம கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணம் பண்ணாதான் குழந்தை படுக்கும், குழந்தை இருந்தாதான் இந்த வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ற. என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உன்னோட வயசு என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன சொன்ன? நீங்க தான் நல்லா சம்பாதிக்கிறல்ல, உங்ககிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்லு. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கியா? எனக்கு வயசானதுக்கு அப்புறம் இதெல்லாம் அப்போ பண்ணிக்கலாம்னு நான் யோசிச்சு வச்சிருந்தேன். உண்மையாவா சொல்றீங்க? தேங்க்யூ சோ மச். சரி சரி, நான் உங்களுக்கு கால் பண்றேன். அப்படி என்னாச்சு? நான் ஆன்லைன்ல ஒரு கதை எழுதிட்டு இருக்கேன். ஒரு பப்ளிகேஷனா உங்க வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ண நினைக்கிறாங்க. கதை எழுதுறியா? இத பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. மிஸ்டர் பார்க்கோட ரகசிய வாழ்க்கை டாபிக் எப்படி இருக்கு? இந்த கதையோட பேர் இதுதானா? கண்டிப்பா ரொமான்ஸா தான் இருக்கும். இது ஆபீஸ்க்குள்ள நடக்கிற ஒரு காதல் கதை. பெஸ்ட் டயலாக் என்ன தெரியுமா? மேனேஜர், காதலுங்கிற ஃபைல்ல சைன் பண்ண முடியுமா? எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்குல்ல? உங்களுக்கு இந்த ஸ்டோரிக்கு காசு கிடைக்குமா? பெரிய பெரிய கம்பெனில வேலை பார்க்குற ரைட்டர்ஸ்க்கு நிறைய பணம் கிடைக்கும். ஓ, இது ரொம்ப பெரிய விஷயம். சரி, நீ இதெல்லாம் எப்ப எழுத ஆரம்பிச்ச? ஒரே ஒரு வேலையை வச்சுட்டு வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது, அதான் 2 வேலை பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படியா? இந்த காலத்துல இருக்கிற யூத் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களா பார்க்? சொல்லணும்னா நானும் 2 வேலை பாக்குறேன். நீயுமா? நீ வேற என்ன பண்ற? நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அதான். அப்படின்னா உங்களுக்கு இதுல இருந்து காசு வருமா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். எனக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். போன மாசம் எனக்கு 1 மில்லியன் ஒன் கிடைச்சது. 1 மில்லியனா? பார்ட் டைம்ல இவ்ளோ சம்பாதிக்கலாமா? மிஸ்டர் லீ, ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்களா? நான் இதை காலேஜ்ல இருந்தே கத்துக்கிட்டேன். இதுல இருந்து காசும் நிறைய சம்பாதிக்கலாம். ஓ, இதுவரை எவ்வளவு சம்பாரிச்சீங்க? நீங்க என்னோட காரை பாத்தீங்கல்ல, ஸ்டாக்ஸ்ல இருந்த காசை வச்சு தான் வாங்கினேன். மிஸ் டூ, ஆபீஸ் கிட்டே வீடு வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு அடுத்த வாரம் காலியாக போகுது. 30 மில்லியன் டவுன் பேமெண்ட், 8 லேக் ரெண்ட். அடுத்த வாரம் வந்துடுறீங்களா? அது என்னன்னா சார், நான் இருக்கிற இடத்துல இன்னும் என்னோட லீஸ் முடியல. ஏதாச்சும் அவசரமா? ஓ, அந்த வீட்ல வாடகைக்கு இருக்கிறவரு வேற எங்கேயோ போறாராம், அதான் வீட்டை மாத்துறாராம். இந்த மாதிரி வாடகைக்கு விடுறதுல இதுதான் பெரிய பிரச்சனை சார். வாடகைக்கு வரவங்க அடிக்கடி வீடை மாத்திக்கிட்டே இருக்காங்க, அதனால ஓனருங்களுக்கு தான் கஷ்டம். சரியா சொன்ன. எனக்கு லோன் கிடைக்கும் போதே நான் ஏதாவது நல்ல அபார்ட்மெண்டா பார்த்து வாங்கியிருக்கணும். இந்த ஆபீஸ்ல நான் மட்டும்தான் எது மேலயும் இல்ல எதுலயுமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இருக்கேன். மிஸ்டர் லீ, அது இருக்கட்டும், ஸ்கோர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்கிட்ட 30 மில்லியன் பிக்ஸட் டெபாசிட்ல இருக்கு, 35 மில்லியன் கேஷ்ல இருக்கு, மொத்தமா 65 மில்லியன் இருக்கு. வாழ்க்கை முழுக்க வாடகை வீட்ல இருக்க முடியாது. ஒரு சின்ன வீடு வாங்கணும்னா கூட என்கிட்ட 300 மில்லியன் வேணும். என்னோட ஒரு மாசம் எக்ஸ்பென்சஸ் 7 lakhs ரெண்ட்டுக்கும், 60,000 ஃபோன் பில், 1,50,000 இன்சூரன்ஸ்க்கு, 2 lakhs காருக்கு, 5 lakhs ஃபுட்டுக்கு, 3 lakhs ஃபேஷனுக்கு, 1 lakh மத்த செலவுக்கு, 2 lakh அம்மாவுக்கு. சோ மொத்தம் மாசத்துக்கு 23,34,000 ஓன். நான் மட்டும் மாசத்துக்கு 25ல இருந்து 30 மில்லியன் சேர்த்து வச்சேன்னா ஒரு கார் இல்லைன்னா ஒரு வீடு வாங்கிடலாம். அப்படின்னா நான் 15 வருஷத்துக்கு சேமிச்சு வைக்கணும். இந்த ஜாப்ல நான் 15 இயர்ஸ் இருக்கணுமா? ஒருவேளை அதுக்குள்ள எனக்கு இந்த ஜாப் போயிடுச்சுன்னா?
ஒரு நாளைக்கு நான் எத்தனை காஃபி குடிக்கிறேன்? இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? மிஸ் டோ, நானும் காங்கும் போஸ்ட் ஆபீஸ் போறோம். நீங்களும் வரீங்களா? இல்ல, இன்னையோட நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடறத விட போறேன். அப்புறம் காஃபியும் கூட. இனிமே நான் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு தான் சாப்பிட போறேன். என்னது? நான் என்னோட சேலரியை மட்டும் நம்பிட்டு இருந்தேன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா நானும் இன்னொரு வேலை பண்ணியே ஆகணும். என்னாச்சு? நீங்க ஓகே தானே? இல்ல, ஒன்னும் ஆகல, நான் நல்லா இருக்கேன். குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டோ. ஆமா, வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன? நான் எதுக்காக உயிரோட இருக்கேன்? நான் வேணா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டுமா? நம்ம வாழ்ந்தா என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால இப்ப நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நம்பர் 2, இப்ப நான் ஆன்லைன்ல கதை எழுத போறேன். டைட்டில்: மிஸ்டர் யூன் ரொம்ப ஆபத்தானவன். மிஸ்டர் யூன் என் கிட்ட வந்தாரு, அப்புறம் என்ன செவத்துல புடிச்சு தள்ளி விட்டாரு. மிஸ் டோ, இன்னைக்கு ஆபீஸ்ல நீங்க ஏன் கூடவே இருக்கணும்? முடியாது, நான் வீட்டுக்கு போகணும். இப்படி ஆபீஸ்ல இருந்து வேலை செய்ய சொல்லி நீங்க என்ன கட்டாயப்படுத்த முடியாது. ஒன்னு ரிப்போர்ட் எழுதுங்க, இல்ல என்ன கிஸ் பண்ணுங்க. வேலை செய்யுங்க, இல்ல என் கூட சந்தோஷமா இருங்க. வேலை செய்யுங்க, இல்ல என் கூட சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வயசான கத்துற ஆளோட இடத்துல இருந்து இந்த காலத்தை சேர்ந்த ரொமான்டிக்கா எங்கானவனை தான் ஹீரோவா வைக்கணும். டைட்டில்: மிஸ்டர் இம் ரொம்ப ஆபத்தானவர். அவர் அந்த ஹால்வேல லைட்ல இருந்து என்னை நோக்கி நடந்து வரதை நான் பார்த்தேன். மிஸ்டோ, நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்து ரிப்போர்ட் எழுதலாம். முடியாது, நான் வீட்டுக்கு போகணும். இனிமே என்னால எக்ஸ்ட்ரா ஹார்ஸ்லாம் வேலை செய்ய முடியாது. ஆனா ஒரு விஷயம் மிஸ்டர், இந்த ரிப்போர்ட்டை உங்க கூட தான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வெதர் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதனால நான் இன்னைக்கு போக விட மாட்டேன். இதுவும் நல்லாவே இல்ல. இதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு கதை எழுதுறதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு. ஐடியா நம்பர் 3, என்னோட சோஷியல் மீடியா சேனல். ஹலோ எவ்ரிவன், நான் தோ 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 ஹலோ கைஸ், நான் தான் டோ யூன். என்ன எல்லாரும் கேமரா மேல இருக்கிற பயத்தினால என்னால இதையும் செய்ய முடியல. ஐடியா நம்பர் 4, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஹலோ மேம், நாங்க லோன் கம்பெனில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்க கேட்ட லோன் அமௌண்ட்டை எங்களால கொடுக்க முடியல. லோன் கிடைக்காததால இதுவும் என்னால பண்ண முடியல. மிஸ்டோ, ஏதாவது பிரச்சனையா? இது வரைக்கும் இல்ல, ஆனா சீக்கிரம் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. ஆனா என்னாச்சு? ஒருவேளை நான் தினமும் 2 காஃபி குடிச்சேனா அதுக்கப்புறம் நான் பசியாலே சாக வேண்டியதா தான் இருக்கும். அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு காஃபி குடிக்கலாம்ல? ஆமா, அப்படி கூட பண்ணலாம்ல. ஒருவேளை என்னால அதிகமா சம்பாதிக்க முடியலனா காசை மிச்சப்படுத்தலாம்ல. அதுக்கப்புறம் நான் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிக்க ஆரம்பிச்சேன். இப்ப நான் தினமும் பஸ்ல தான் ஆபீஸ்க்கு போறேன். மிஸ்டோ, ஆ? இன்னைக்கு ராத்திரி என் கூட நீங்க டின்னருக்கு வரீங்களா? இன்னைக்கு ராத்திரியா? இவன் கூட இன்னைக்கு நைட் சாப்பிட போனா கண்டிப்பா நிறைய செலவாகுமே. சாரி, எனக்கு வேற டின்னர் பிளான்ஸ் இருக்கு.
இப்படி பண்ணேன்னா நான் ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ஓன சேமிக்க முடியும். மிஸ் டோ, ஆ? நீ நம்மளோட சேட்டிங் குரூப் பாத்தியா? மிஸ்டர் பார்க்கோட அப்பா இறந்துட்டாரு. இன்னைக்கு நீ ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங்ல இல்லாததுனால நாளைக்கு அவங்களோட வீட்டுக்கு போகலாம். சரி. இப்படி பண்றதால சேவிங்ஸ் மூலியமா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த என்னோட ஐடியா நாசமா போச்சு. ஒன்னா பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? ஆமா, 24 ஹவர்ஸும் ஓடுற லாண்ட்ரி மிஷினோட பிசினஸ். வாடகைக்கு வீட்ல இருக்கவங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு இடம் கூட இருக்காது. வேலைக்கு போறவங்களுக்கு டைம் கூட இருக்காது. அவங்க லாண்ட்ரி வச்சுதான் துணி துவைப்பாங்க. எல்லா வேலையும் மெஷினே பாத்துக்கும். அதனால யாரும் அங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இது நீ உன்னோட சைட் பிசினஸா வச்சுக்கோ. உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, உன்னால இதை பண்ண முடியுமா? அதனாலதான் நான் இந்த வேலையை பண்றேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். அதனால நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதனால எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நீ பாத்துக்கோ. கண்டிப்பா நான் அது வரைக்கும் பாத்துக்கிறேன். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலனா வாய்ப்பு நம்ம கையை விட்டு போயிடும். அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறியா? ம். இன்வெஸ்டிங் பண்ணும்போது நம்ம அந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கணும். இப்படி கம்மி காசோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சுக்கிறத விட இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே நல்லதுதான். என்னப்பா இது, நான் மட்டும் அப்பப்போ கல்யாணத்துக்கு இல்லனா ஃபியூனரலுக்கு போகாம இருந்தா இந்நேரத்துக்கு நான் நிறைய காசு வச்சிருந்திருப்பேன். நிறைய இருக்கு போல இருக்கு. எனக்கு கடன் தெரியா? காசு தான் அக்கவுண்ட்ல இருக்குல்ல, முன்னாடிதான் ஒரு ஏடிஎம் இருக்கு, புரியுதா? ஏய், ஏடிஎம்ல போட்டா காசு பிடிச்சிருவாங்க. குடு, நான் அப்புறம் தந்துடுறேன் உனக்கு. முடியாது. அட, இப்படிலாம் பண்ணாத. அட, ஏய், என்ன நீ உன் சீனியர் ஸ்டாஃப்க்கு கடன் கொடுத்து தர மாட்டியா? மாட்டேன். என் காசு கொடு. என் காசை என்கிட்ட கொடு. விட்டிருந்தா காசை தூக்கிட்டு ஓடி இருப்பான். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சேமிப்புல இருந்து தான் ஆரம்பிக்கும் இல்ல? இந்த ஏடிஎம்மோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குல்ல, அதையும் சேவ் பண்ணணும். ஒருவேளை நான் எதுவுமே பண்ணலனாலும் நான் டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது உனக்கு தெரியும் தானே? இத்தனை வருஷமா நான் பண்ண சேவிங்ஸை வச்சு இந்த மிஷின்ஸ்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்படியே நல்லபடியா வேலை செஞ்சுட்டே இரு, எனக்கு காசை கொடுத்துட்டே இரு. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும்ன்றது உன் கையில தான் இருக்கு. நாங்க 24 ஹவர்ஸும் ஆன்ல இருக்கிற மாதிரி கேமரா செட் பண்ணிருக்கேன். சோ நான் ஆபீஸ்ல இருந்துட்டு என்னோட சைட் பிசினஸ பாத்துக்க முடியும். உண்மையாவே இது ரொம்ப நல்ல ஐடியா. நான் இப்ப வீட்டுக்கு போய் ஷூட் பண்ணணும், எடிட் பண்ணணும். அதனால எனக்கு ரெஸ்டே இல்ல. நீ சொன்னது சரிதான். அதனால இனிமே காசை வச்சு காசு பார்க்க ட்ரை பண்ணணும். ஓ, ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு. இவரு லாண்ட்ரிக்கு போடாம யாருக்கு கால் பண்றாரு? ஒரு நிமிஷம். ஹலோ, எம்ஃபுட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டோயின்ஸோ. ஓ ஆமா ஆமா, லாண்ட்ரி கிளீனிங் என்னோடதுதான். வாஷிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஒரு நிமிஷம். நம்மளோட கிளைண்ட்ஸ் அவங்க கம்பெனிக்கு மக்களோட எமோஷன்ஸை டச் பண்ற மாதிரி நம்ம ஒரு புது லோகோ உருவாக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா லோகோ சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய காசு செலவாகுமே. நாம எப்படி இதை பண்ண முடியும்? சார், நம்ம இதை எப்படி பண்ணலாம்னா, இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும், நம்ம கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி யங் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணலாம். அட, என்ன உங்க பிரச்சனை? ஏதாவது அர்ஜென்ட்னா வெளியில போய் பேசிட்டு வர வேண்டியதானே? ஐம் so sorry. I'm so sorry. ஹலோ, எம்ஃபுட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஆமா, கிளீனிங் லாண்ட்ரி தான். கம்ப்ளைண்டா? ஆனா கிளீனிங் லாண்ட்ரியில யார் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? மிஷின்ல இருந்து வர சத்தத்தினால கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஹலோ, ஹெம்ஃபுட் மார்க்கெட்டிங். ஆமா ஆமா, லாண்ட்ரி கிளீனிங்ல இருந்தா பேசுறேன்.
வாஷிங் மிஷின் உடைஞ்சிருச்சா? நீங்க ஸ்டார்ட் பட்டன் ஆன் பண்ணி பாத்தீங்களா? ஹலோ, லாண்ட்ரி கிளினிக்ல இருந்து பேசுறேன். இல்ல சாரி, எம்ஃபுட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறேன். சாரி, மன்னிச்சிடுங்க. சரி. என்னது? ஓகே. மிஸ்டர், இன்னைக்கு நைட்டும் நீங்க பிஸியா இருக்கீங்களா? ஒரு பைத்தியக்காரன் திரும்ப திரும்ப லாண்ட்ரிக்கு வந்துட்டு இருக்கான். அங்க போய் என்னன்னு பார்க்கணும். என்ன பைத்தியமா? அவன் கிட்ட ஒரு Dress தான் இருக்கான். அதனால அங்கேயே Dress கழட்டிட்டு வாஷ் பண்ண போட்டுறான். அட பாவி. அப்படின்னா நீ ஒரு பைத்தியக்காரனை பார்க்க போயிட்டு இருக்கியா? இங்க பாரு, இந்த லாண்டரில இருந்து உனக்கு ப்ராஃபிட் வர மாதிரி எனக்கு தெரியல. அதுக்குள்ள உனக்கு வயசாயிடும் போல இருக்கு. உனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது காமெடியா இருக்கா? எனக்கு என்ன வந்துச்சு, நான் கிளம்புறேன். நீ சரியான பைத்தியம். நீயே ஒரு பைத்தியத்தை போதும், பார்க்க தான் போற. சொல்ல போனா அவன் சொல்றது தப்பில்ல. எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுது. ஒருவேளை இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு சீக்கிரமே வயசாயிடும். நீங்க டின்னருக்காக தான் கேட்டீங்களா? அன்னைக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கல்ல, அதனால டின்னர் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். அட, அதுல என்ன இருக்கு, பரவாயில்ல விடுங்க. சரி, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். குட் நைட். மிஸ்டர் லீ, இன்னைக்கு நீங்களும் நானும் டின்னருக்கு போலாமா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், ப்ளீஸ். ஓகே. உங்களுக்கு எந்த டிஷ் சாப்பிட பிடிக்கும், எந்த டிஷ் சாப்பிடவே பிடிக்காது? ரொம்ப காஸ்ட்லி டிஷ். ஏன்னா அதை வாங்க எனக்கு பைசா இருக்காது. ஓ நோ, ஐம் சாரி. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மார்க்கெட்டிங் டீம்ல இருக்க லீஜியன் தானே? ஆமா, ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் உங்களை பத்தி நல்லாவே தெரியும். சாரி, வேணும்னா இதோட ட்ரை கிளீனிங்க்கு நான் காசு கொடுக்கறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இதை நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு நம்மளால டின்னருக்கு போக முடியாது. சாரி. என்ன? இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி வர முடியும்? இதுதான் அந்த இடமா? அவங்க சொன்ன பைத்தியக்காரன் இவன் தான் நினைக்கிறேன். அதனால நீங்க அட, என்ன பண்றீங்க மிஸ்டர் லீ? மிஸ்டர் யூ, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? லீ, நீயா? உனக்கு ஒண்ணும் ஆகலல? மிஸ்டர் யூ, ஐம் so sorry. என் ஜூனியர் கையால் அடி வாங்கினதை தான் நம்ப முடியல. இது எல்லாமே உன்னோட லாண்டரி விஷயத்தினால தான் நடந்துச்சு. ஏன் லாண்ட்ரியால எந்த பிரச்சனையும் இல்ல. லீஜியோனோட ஷர்ட்ட பாரு, எவ்வளவு க்ளீன் ஆயிடுச்சு பாரு. ஆமா, இது சீக்கிரமாவே ட்ரை ஆகி இப்போ சரியாயிடுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்ப, இப்படியெல்லாம் அடிப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது நீங்க சொன்ன பைத்தியக்காரன் தான் உங்களை தொலை பண்றான்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க எதுக்காக அங்க ஷர்ட்லெஸ்ஸா இருந்தீங்க? அதுவா, நான் வீட்டுக்கு போறதுக்கு கிளம்பும் போது ஒரு விண்டோ கிளீனர் என் மேல அழுக்கு தண்ணியா கொட்டிட்டாரு. அப்படியே என்னால ரோட்ல நடக்க முடியுமா? அப்பதான் எனக்கு டோவோட லாண்டரி ஷாப் பத்தி ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் அதை துவைக்க இங்க வந்தேன். அங்க ஒரு பிளாங்கெட் இருந்துச்சு, அதை நான் போத்திக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட லாண்ட்ரியால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதுனால இன்னைக்கு உங்களோட டின்னர் என்னோடது. சந்தோஷம் தானே? அதுக்கு தானே காத்துட்டு இருக்க. இது நல்ல ரெஸ்டாரண்ட் தானா? இன்டீரியர் டிசைன் நல்லதா இருக்கு. ஆமா,
ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ரீசெண்டா ஓபன் பண்ண இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க வேலை செய்யற செஃப் அவங்க படிக்கும் போது வாங்கின சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இட்டாலில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த பெரிய ஓபன் கிச்சன்ல இருந்து ஒரு அருமையான வாசனை வரும். அந்த வாசனையை ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வாய் ஊற ஆரம்பிச்சிடும். இந்தாங்க உங்களோட மீட் கப்பாச்சு. எனக்கு சீ ஃபுட் வெஜ்ஜிஸை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லப்போனா இது கூட மீட் டு சீ ஃபுட்டும் இருக்கு. டூனா ஃபிஷ்ஷால செய்யப்பட்ட சாஸ்னால இந்த மீட்டை ஊற வைப்பாங்க. இது ஒரு நார்த்தன் இட்டாலியன் டிஷ். சரி, சாப்பிட ஆரம்பிப்போமா? பார்க்கவே அருமையா இருக்கே. இந்த மீட் ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த மீட் மேல இருக்கிற மயோனேஸ் அப்புறம் டூனா சாஸால அந்த மீட்டோட சாஃப்ட்னஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த டிஷ் டொமேட்டோ சிக்கன் சொல்லுவாங்க. இது ஒரு ட்ரெடிஷனல் சிசிலியன் ஸ்டைல் டிஷ்னு சொல்லுவாங்க. இதுல ஆலிவ்ஸ் கேப்பர்ஸ் எல்லாம் போடுவாங்க. வாவ், கலர் கூட பார்க்க அழகா இருக்கு. பார்க்கவே நாக்கு ஊறுதே. சிக்கனை ஒரு நாள் ஃபுல்லா மேரினேட் பண்ணதுக்கு அப்புறம் கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் பேன்ல ஃப்ரை பண்ணுவாங்க. இது ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் இத டொமேட்டோ சாஸ்ல போடுவாங்க. அதுக்கப்புறம் இதுல நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. சாஸும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இத அவங்க ஓவன்ல வச்சிடுவாங்க. இப்போ நம்ம சிசிலியன் ஸ்டைல் டொமேட்டோ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க எவ்வளவு ஜூசியா இருக்கோ, சாப்பிடும் போது இன்னும் ஜூசியா இருக்கும். டொமேட்டோட ஃப்ளேவரும் வாசனையும் சிக்கனுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் சேர்ந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப அருமையா இருக்கும். இத நிறைய நேரம் வேக வைப்பாங்களா என்ன? ஏன்னா இந்த மீட் ரொம்ப டெண்டரா இருக்கு. அதேதான், இதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே. இந்த சிக்கனை ஒரு நாள் ஃபுல்லா ஊற வைப்பாங்க. அதனால இதோட டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். சாப்பிடவும் நல்லா இருக்கும். வாவ், கார்போனாரா. இது என்னோட ஃபேவரட் பாஸ்தா தெரியுமா? ஆனா இத நல்லா பண்ற ரெஸ்டாரன்ட் கிடைக்கிறது கஷ்டம். சரியா சொன்ன. சிம்பிளான டிஷ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். நல்ல வேலை தெரிஞ்சுக்கிட்டியே. சரி, ஆரம்பிப்போம். இந்த பாஸ்தாவை செய்யறதுக்கு எக்கோட கோல்டன் யோக்கும் ஃப்ரெஷ் கிரீமையும் யூஸ் பண்ணுவாங்க. இத செய்யறதுக்கு ஷெஃப்ஸ் எல்லாம் தனியா பாஸ்தா பாய்லர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் ஆறுனதுக்கு அப்புறமும் பாஸ்தாவோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். நூடுல்ஸ் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பேக்கனோட சேர்த்து அதோட கிரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யோக் அண்ட் சீஸ் போட்டு இத ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணுவாங்க. முட்டையோட யோக்க ரொம்ப வேக வைக்க மாட்டாங்க. அப்பதான் இது கிரீமியா இருக்கும். இது எப்படி இருக்கு? இதோட சாஸ் ரொம்ப திக்காவும் இல்ல, தண்ணியாவும் இல்ல. எவ்வளவு கிரீமியா இருக்கணுமோ அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதோட சேர்த்து இதுல இருக்க கிரீம் அண்ட் யோக்கோட டேஸ்ட் என்னோட வாய்க்குள்ள நல்லா ஃபீல் ஆகுது. இந்த சால்ட்ல இருக்க டேஸ்டி அண்ட் ஃப்ரெஷ் கிரீம் இருக்குல்ல, அது சீஸோட சேர்த்து பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ரியல் கார்பனோரா. ஆமா, நீ என்ன ஆர்டர் பண்ண? இங்க சிக்கன் மஞ்சூரியன் கூட கிடைக்குமா? இது வந்து கோல்டு பாஸ்தா. நான் டொமேட்டோ பாஸ்தா நிறையவே சாப்பிட்டிருக்கேன். ஆனா ஆயிலி பாஸ்தா இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஐஸ் உங்கள நூடுல்ஸ நார்மலை விட ரொம்ப அதிகமான நேரமா குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர்ல போட்டு வைப்பாங்க. அதனால நூடுல்ஸ் இன்னும் திக்காயிடும். இந்த பாஸ்தால தண்ணி ஊத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஷர்பத் ஸ்டாக் போடுவாங்க. பேசில் இலைங்கள திரும்ப திரும்ப வேக வைப்பாங்க. ஏன்னா அப்பதான் அதோட வாசனை ரொம்ப அதிகமா இருக்கும். எப்படி இருக்கு? இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இது ஆயில் பாஸ்தான்னு நம்பவே முடியல. பாத்தீங்கன்னா நார்மல் பாஸ்தாவை விட இது ரொம்ப திக்காவும் டேஸ்டியாவும் இருக்கு. இதுல இருக்கிற ஐஸ் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமும் இதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். அதனால இதுல இருந்து ரொம்ப நல்ல ஸ்மெல்லும் வரும். நீங்க அதுல இருக்கிற நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற டொமேட்டோஸ் அப்புறம் ஆலிவ்ஸ் எல்லாம் சாலட் மாதிரி சாப்பிடலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா?
எப்படி இருக்குன்னு பாப்போம். என்னமா இருக்க? பாஸ்தா எவ்வளவு சுவையா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகம் ரொம்பவே பெருசு. எவ்வளவு சுவையான உணவுகள்லாம் இருக்குல்ல. நீங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறது கிளாசிக் கிராப் பாஸ்தான்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய காலோட இருக்கிற இந்த டிஷ்ஷை கிராப் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. கிராப் ஷெல்ஸ், ஷ்ரிம்போட தலை, அதோட வெஜிடபிள்ஸை சாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ரோஸ் சாஸ் பாஸ்தாவை ரெடி பண்ணுவாங்க. இதுக்கு மேல இருக்கிற அந்த கிராபை ஃப்ரை பண்ணாம ஸ்டீம் பண்ணுவாங்க. அது மூலமா இந்த இன்கிரீடியன்ஸோட ஃப்ளேவர் அதிகமாகும். இந்த டிஷ்ல கிராபும் ஷ்ரிம்பும் மத்த எல்லாத்தை விட அதிகமா இருக்கும். இப்ப நீங்களே சாப்பிட்டு பாருங்க. இது சாப்பிடும் போதே இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிராப் பாஸ்தா சாப்பிடறதுக்கு கிராப் மாதிரியே இருக்கும். இது சாப்பிட்டதும் வயிறு ரொம்பிரும், ஆனா மனசு நிறையாது. வாழ்க்கையில எல்லா விஷயமும் இந்த டிஷ்ஷஸ் மாதிரியே சிம்பிளா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு செக்யூரான ரிட்டையர்மெண்ட் வேணும்னா நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா எனக்காகன்னு என்னால அதை மட்டும் தானே பண்ண முடியும். நீங்க யாரையும் இது வரைக்கும் டேட் பண்ணலையா? ஓ இல்ல. டேட்டிங்லயும் இன்வெஸ்ட்லயும் காமனான விஷயம் என்னன்னு தெரியுமா? சரியான நேரத்துல நமக்கான வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் கேளுங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு பொண்ணுகிட்ட என்ன குவாலிட்டிஸ் பிடிக்கும்? உங்க 2 பேர்ல இருந்து யாருக்காச்சும் என்ன டேட் பண்ண விருப்பம் இருக்கா? என்ன சொல்லிட்டு இருந்த? அங்க இருந்த லோக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ற? டேட்டிங்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுலயும் காமனான விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லா முறையும் இதுல ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. டேட்டிங்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் எவ்வளவு வேணாலும் நஷ்டம் ஏற்படட்டும். ஆனா என் கண் முன்னாடி சுவையான சாப்பாடு இருந்துச்சுன்னா நான் வாழ்றதுக்கு எனக்கு இது மட்டும் போதும்.